இந்த வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா ஒரு 3 இடத்துக்கு போனால் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து மருத்துவமனை. அந்த ஆஸ்பத்திரி வந்து அதுக்காக ஆஸ்பத்திரி நம்ம உடம்பு சரியில்லாமல் தான் ஆஸ்பத்திரி போகணும்லாம் இல்லை. நம்ம பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரி ஜிஹெச்ஓ ஏதோ ஆஸ்பத்திரிக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது சும்மா போய் ஒரு ரவுண்டு போகலாம். போயிட்டு உள்ளே எப்படி இருக்க பேஷண்ட் என்ன பண்ணுறாங்க, டாக்டர்ஸ் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, அந்த என்வாயன்மெண்ட் எப்படி இருக்குது, ஏன்னா ஒரு பையனுக்கு கை ஒடிஞ்சிருக்கலாம், கால் ஒடிஞ்சிருக்கும், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும்ல. ஸோ அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம நேராக பார்க்கும்போது பல விஷயங்கள் அது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தோட பெரிய விஷயம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்றத நம்ம மருத்துவமனைக்கு போனால் தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது சிறைச்சாலை, அந்த ஜெயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஜெயில்னா அதுக்காக நான் தப்பு பண்ணி தான் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம நண்பர்களோ தெரிஞ்சவங்களோ யாராவது ஜெயிலில் இருக்கலாம், ஏதோ தப்பு பண்ணிட்டு ஜெயிலில் இருக்கலாம், நம்ம பார்க்குறதுக்காக விசிட்டராக போகலாம். அதுவும் இல்லைன்னா ஜெயில் போயிட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட அனுபவத்தை தெரிஞ்சுக்கலாம். நம்ம டெய்லி நார்மல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோம்ல, இப்போ காலேஜ் டீ சாப்பிட்றோம், சாப்பாட வெளியில் போகிறோம், வேலைக்கு போகிறோம், வைக்கிறோம், பசங்களை பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம் இல்லையா. இதெல்லாம் சாதாரண விஷயந்தான். ஆனால் ஒரு ஜெயிலில் இருக்கவனுக்கு தான் இதோட விஷயம் அருமை தெரியும். சுதந்திரம்னா என்ன அப்படின்றது ஜெயிலில் இருக்கவனுக்கு தெரியும். அவனுக்கு எதுவுமே கிடைக்காத போது தெரிஞ்சுக்கிறான். 3வது வந்துட்டு சுடுகாடுனா அதான் செத்த பின்னாடி சுடுகாடு போகணும்ல இல்லை, நம்ம ரிலேஷன்ஸ்லேயோ தெரிஞ்சவங்களோ யாரும் ஆகி போவாங்கள்ல. ஸோ இது மாதிரி நம்ம நேராக போய் பார்க்கும்போது அங்கே என்ன ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரி விஷயங்கள் நம்ம நேராக போய் பார்க்கும்போது உயிரை விட மிகப்பெரிய விஷயம் எந்த பிரச்சனை நமக்கு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது 3 விஷயந்தான். இருக்கவங்க இந்த 3 விஷயத்துக்கும் லைட்டாக ஒரு வாட்டி எல்லாமே ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க. ஒரு வேளை யாரும் போகாதவங்களாக இருந்தால் வாய்ப்பு இருக்கவங்க கண்டிப்பாக அந்த மருத்துவமனையில் ஒரு விசிட் பண்ணுங்கள், சிறைச்சாலைக்கு ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். 3வதாக சுடுகாடு. 3 பற்றியும் கொஞ்சம் போக முடியலன்னா கூட அதை பற்றி தெரிஞ்சுக்குங்க.